வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. இன்று சுவாமிமலை முருகனின் சிறப்புகளில் சிலவற்றை கூறலாம் என்று இருக்கிறேன். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா, சேரும் செல்வமெல்லாம் உன்னருளன்றோ, பாடும் பாடலெல்லாம் உந்தயவன்றோ, எந்த நேரமும் உன்னினைவன்றோ. சுவாமிமலை முருகன் 60 படிகள் கொண்ட 60 அதிதேவதைகள் கொண்டவர். அவை 60 ஆண்டுகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வரகுண பாண்டியனால் சுவாமிமலை கோவில் கட்டப்பட்டது. தந்தைக்கு உபதேசித்த மலை சுவாமிமலை. மைந்தன் மேலேயும் தந்தை கீழேயும் குடிகொண்டிருக்கிறார்கள். நவரத்ன மாலை பாடல் சுவாமிமலையில் எழுதப்பட்டது. சுவாமிமலையில் முருகனின் உயரம் 6.5 அடி. ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் சுவாமிமலை. முருகப்பெருமான் பாத பூஜை செய்வதற்காகத்தான் தமிழ் படைக்கப்பட்டது, தமிழ் பிறந்தது என்று கூறுகிறார்கள். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தந்தைக்கு உபதேசித்த இடம் சுவாமிமலை. குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள். முருகனின் மழலை மொழியில் அந்த மந்திர உபதேசத்தை சிவபெருமான் கேட்பதற்காக தான் சுவாமிமலையில் குடிகொண்டிருக்கிறார். முருகன் என்றாலே அழகு, தமிழ் என்றாலும் அழகுதான். சுவாமிமலையில் அபிஷேகம் மிகவும் விசேஷம். விபூதி அபிஷேகம் செய்யும் பொழுது பழுத்த பழமாக முருகன் காட்சி தருவான். சந்தன அபிஷேகம் செய்யும் போது பாலகுமாரனாக காட்சி தருவான். முருகன் பாலலிங்கமாகவும் நமக்கு காட்சி தருவான். அருணகிரிநாதரின் திரு எழுக்கூற்றிருக்கு சுவரில் வரையப்பட்டிருக்கிறது. அது இறைவனின் கடாட்சம் இருப்பவர்களால் தான் அந்த திரு எழுக்கூற்றிருக்கையை பாட முடியுமாம். சுவாமிமலை முருகனை கும்பிட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சுவாமிநாதனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். மற்றும் ஒரு பாடல். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடல் இங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. கந்தப்பெருமானின் 6 படை வீடுகளில் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் 4ஆம் படை வீடு. இக்கோயிலில் மீனாட்சி அம்பாளுடன் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளியுள்ளதால் மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் இக்கோயிலில் பிரம்மதேவர், பூமாதேவி, இந்திரன் ஆகியோருக்கு குருவாக இருந்து அருளியதால் இத்தலம் குருமலை என்றும், கந்தாசலம், சிரகிரி, சிவமலை என்றும் போற்றப்படுகிறது. சுவாமிநாதனாக அருள் பாலிப்பதால் சுவாமிமலை என்ற பெயர் நிலைத்துவிட்டது. மூலவர் 6.5 அடி உயரத்துடன் தலையில் உச்சி குடுமி, மார்பில் பூநூல் ஆகியவற்றை கொண்டு அருள் பாலிக்கிறார். கருவறையில் மூலவர் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும், அதன் மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சியளிப்பது தனி சிறப்பு.
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளை ஒருங்கே கொண்ட வஜ்ர வேலுடன் சுவாமிநாத சுவாமி அருள் புரிகிறார். ஓம் சரவண பவ என்றால் அனைத்தும் வசமாகும். ரவண பவச என்றால் செல்வம் பெருகும். வனபவ சர என்றால் நோய் நீங்கும். பவ சரவண என்றால் அனைவரும் நம்மை விரும்புவார்கள். வசர வனப என்றால் நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். சுவாமிமலை முருகன் குழந்தை பாக்கியம் வேண்டி திருப்புகளில் அருணகிரிநாதர் ஜெக மாயையற்று என்று தொடங்கும் பாடலை பாடியிருக்கிறார். நீண்ட ஆயுள் வேண்டி பாதி மதிநதி என்ற பாடல் பாடப்பட்டிருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்காக திருச்செந்தூர் முருகனை வேண்டி பாட வேண்டிய பாடல் பெருக்க சஞ்சலத்து என்ற திருப்புகழ் பாடல். சொந்த வீடு சிறுவாபுரி முருகன் அருள் புரிய அண்டர்பதி குடியேற என்ற பாடலை பாடினால் நமக்கு மிக விரைவில் சொந்த வீடு அமையும். சரண கமலாலயத்தை என்ற பாடலை பழனி முருகனை வேண்டி பாடினால் நிறைவான செல்வம், நிறைவான வாழ்க்கை அனைத்தும் நமக்கு மன நிறைவாக கிடைக்கும். அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அனைவருக்கும் வணக்கம். ஆச்சி நல்லா பேசினாங்க. இதுல ரொம்ப முக்கியமான சில கருத்துகள் நான் சொல்றேன். இந்த தலத்துல சுப்பிரமணியரோட சன்னதிக்கு எதிரா மயிலுக்கு பதிலா யானை இருக்கும். ஏன்னா சாமிநாத பெருமான வேண்டி ஹரிகேசன்கிற அரக்கனை வென்றதுனால இந்திரன் தன் காணிக்கையாக ஐராவத யானையை எங்க முருகப்பெருமானுக்கு தந்ததா புராணங்கள் கூறுது. அது போக பார்வதி தேவியின் சாபத்துக்கு ஆளான பூமாதேவி, ஆட்சி சொன்னாங்க பூமாதேவி பத்தி. அந்த பூமாதேவி இங்கதான் சாபம் நீங்க பெற்றா. இந்த இடத்தை விட்டு போக விருப்பம் இல்லாம அவ தல விருட்சமா, அதாவது நெல்லி மரமா இருக்கதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அவர் எப்படி இருப்பாருன்னா, வலது கரத்துல தண்டாயுதத்தோட இடது கையில தன்னுடைய இடது கைய தொடையில வச்சபடி யோக நிலையில இருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய பீடம் சிவபீடம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்தியை உண்டாக்கின வஜ்ரவேல் சுவாமிநாதனுடைய வஜ்ரவேலோட காணப்படுகிறார். இந்த வஜ்ரவேலை வச்சுதான் கீழே ஒரு நேத்திர தீர்த்தத்தை உண்டாக்கினதாக சொல்றாங்க. இதுல இன்னொன்னு குறிப்பு என்னன்னா, மலைகள் அதிகமாக இல்லாத தஞ்சாவூர் மாவட்டத்துல குன்றின் மீது அமைந்துள்ள ஒரு கோயிலாக சுவாமிமலை இருக்கிறது. 60 படிகள் ஏறி நம்ம போறோம். ஆட்சி சொன்ன மாதிரி 60ம் நம்மளுடைய தமிழ் ஆண்டுகள். அந்த தேவதைகள் தாங்களே இறைவனை வேண்டிக் கொண்டு படிகளாக இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இப்படி இந்த சுவாமிமலைக்கு ரொம்ப பெரிய புகழ்லாம் இருக்கு. ஏன்னா தகப்பனுக்கே அவர் உபதேசம் பண்ணது. இது எப்படின்னா, ஆட்சி சொன்ன மாதிரி அவருக்கு சிவபெருமானுக்கு நிச்சயமா பிரணவ உபதேசம் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் அவருக்கு தெரியும். இது ஐய வினா, அறிவினா, குழல் வினா, கொடை வினான்னு சொல்ற மாதிரி. இது என்னன்னா, ஒரு வாத்தியார ஒரு மாணவர்களை கேட்கிறாரு இல்லையா, கேள்வி கேட்டாருன்னா அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, அவருக்கு நல்லா தெரியும். ஆனா மாணவனுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுவார்ல, அது மாதிரி தன்னுடைய மகனுடைய ஒரு பெரிய பெருமைய தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதும்பார் வள்ளுவர். அந்த மாதிரி தன்னுடைய மகனை
தனக்கு மேல உயர்த்தி தனக்கே ஒரு குருபீடமா மாதிரி பார்த்தவரு அந்த சிவபெருமான். அப்படி ஒரு அருமையான மலை இந்த சுவாமிமலை. இந்த சுவாமிமலை நாதரை கும்பிட்டு நாம வந்து எல்லோரும் மிகப்பெரிய பயனை அடைவோம். இந்த சஷ்டிங்கிறது வந்து எப்படின்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும். சஷ்டி விரதங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும். இதுல சஷ்டிங்கிறத வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு குறியீடா நம்ம எடுத்துக்கணும். நம்மள்ட்ட இருக்க ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 மலங்களையும் நீக்கி நாம வந்து இறைவனை அடையக்கூடிய இந்த பாசங்கள் நீங்கிய பசுவாக நாம வந்து பதியோட சேரக்கூடிய ஒரு அமைப்பை நமக்கு வந்து கண் முன்னாடி காட்டுறதுக்காக தான் இந்த சூரசம்ஹாரம். இந்த 6 நாள் விரதமும் நம்ம இருக்கிறது என்னன்னா, நம்மள ஒவ்வொரு மலங்களையா நம்மள்ட்ட இருந்து கழித்து கொண்டு இறை பெருமான் முருகனும் வேற, சிவன் வேற இல்ல. 5 முக சிவன், 6 முக சிவன் சொல்ற மாதிரி அவர் வந்து முருகன் வந்து சிவனே தான். பல இடங்கள்ல அருணகிரி அதை அழுத்தி சொல்றாரு. அதனால நாம எல்லாரும் வழக்கம் போல இந்த சஷ்டியை வந்து சிறப்பா கொண்டாடி முருகனுடைய அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். உமர்தரு தெனுமணி கசிவாகி உன் கடலில் தினமுதத்துணர்வூறி இன்பரசத்தை பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே. தம்பிதனக்காகவன தனைவோனே, தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, 5 கரத்தானை முக பெருமாளே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். இன்பரசத்தை பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே. இன்பரசத்தை பருகி பல காலும் என்றனுயிர் காதரவுற்றருள்வாயே. கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். கணபதியே நீ வந்திடுவாய், குணநிதியே அருள் தந்திடுவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூ. கணேச பஞ்சரத்னம் படிக்கலாமா தம்பி? जय गणेश जय गणेश जय गणेश भागिमाम, जय गणेश जय गणेश जय गणेश रட்சமாம். கரத்தில் கொண்டான் மோதகம் என்றென்றும் தருவான் மோட்சமே. கரங்கள் சேர்த்து வேண்டினால் வரம் தரும் விநாயகன். குறைகள் தீர்க்கும் குணநிதி, துணையற்றோர்க்கு அவன் கதி. பிறை நிலாவை சூடிய விநாயகனே சரணமே. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரட்சமாம். அசுரதேவர் நவநிதி, கணங்களுக்கும் அதிபதி, உதித்தெழும் செஞ்சூரியன் போல் ஜொலிக்கும் கணபதி. வணங்கிடாத பேருக்கு அவனிடம் மதி பயம், மகேஸ்வரன் படைகளின் முழுமுதற் கணபதி. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரட்சமா. கஜமுகாசுரன் வதம் செய்து லோகம் காத்தவன், கஜமுகஸ்வரூபமாம் கருணை பொழியும் மேகமாம். பருத்ததோர் வயிற்றினன் பொறுமையின் பயிற்றினன், விரும்பியே வணங்கினால் அருள் தரும் விநாயகன்.
வேதம் போற்றி பாடிடும் வேழமுகத்து ஆண்டவன், நீலகண்டன் தலைமகன் நாகபரணம் பூண்டவன். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரட்சமாம். கொடிய அரக்கர் கர்வத்தை அடக்கி இங்கு ஆண்டவன், வடியும் மதனி கூடிய வாரணத்து ஆண்டவன். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரட்சமாம். சுந்தரமே ஏகதந்தம் வந்த தடைகள் நீக்கிடும், சிந்தைக்கரிய ரூபமாம் மந்தமில்லா நாயகன். யமனையே அடக்கிய சிவபிரானின் மைந்தனே, தவமுனிகள் உளமுறை விநாயகன் சரணமே. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரட்சமாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி தம்பி. उदाहरात् मोदहं सदा विमुक्तिसाधहं, कलाधरावदंशहं विनाशिनोहरक्षहम्, अनायकैहनायकं विनाशिदेवदैत्यहं, नदासुभासुनाशहं नमामिदं विनायकम्. न देवरादिपीहरं न बोधितार्कपाश्वरं, न मत्सुरारिनिर्जरं न दादिकावतुत्तरं, सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं, महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं, समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं, तरेतरोतरं वरं वरेम वक्त्रमक्षरम्, कृपाहरं क्षमाहरं मुदाहरं यशस्करं, मनस्करं नमस्कृतं नमस्करोमि पाश्वरम्, अहिंजदातिमार्जनं सिरन्दनोतिभाजनं, पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वसर्वनं, प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं, कबोलदानं वारणं भजे पुराणवारणं, निदान्तकान्तितन्दकान्तमन्दहान्तकात्मजम्, असिन्ध्यरूपमन्दहीनमन्दराय कृन्दनं, हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां, तमेह तन्दमेव दम्भिसिन्दयामि सन्ततं, महागणेश पञ्चरत्नमादरेण योन्वहं, प्रजल्पति प्रभादहे हृदि स्मरन् गणेश्वरम्, अरोहदामदोषदां सुसाहितीं सुपुत्रतां, समाहिदायुरश्वबोधिमप्युमैति सोऽसिरात्. நன்றி. நான் பாடுறேன் தம்பி. சுவாமிமலை. வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ, கருணை புரியாதிருப்ப தெனகுறையி வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே, கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கமழுமண மார்கடப்பம் அணிவோனே, தருணமிதை யாமி குத்த கனமதுரு நீள் சௌவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமை சிவ ஞானமுத்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணு நெய்த வடிவேலா, அருணதள பாத பத்ம மதுநிதமு மேதுதிக்க அரிய தமிழ் தானழித்த மயில் வீரா,
அதிசயம நேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திரு வேதகத்தின் முருகோனே. வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் தருணமிதை யாமி குத்த கனமதுரு நீள் சொவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணு நெய்த வடிவேலா. வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நான் பாருங்க. வருவாய் வருவாய் கணநாதா, வந்தருள் புரிவாய் கஜராஜா, மகராஜ கணபதே கணநாதா, வந்தருள் புரிவாய் கஜராஜா. பால் தேன் தருவேன் கணநாதா, எனக்கு பக்தியை தருவாய் கஜராஜா, மகராஜ கணபதே கணநாதா, வந்தருள் புரிவாய் கஜராஜா. முக்கணி தருவேன் கணநாதா, எனக்கு முக்தியை தருவாய் கஜராஜா, மகராஜ கணபதே கணநாதா, வந்தருள் புரிவாய் கஜராஜா. நீ வந்தருள் புரிவாய் கஜராஜா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா நம்மை காக்கவா, வேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா அல்லது தானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லினே வழிபோரும் கையும் நானும் உடையலாமோ. சொல்லிலே படுமுது சூரர் தொய்யிடவிடும் வேளா, வள்ளி மாறி வள்ளியூரை பெருமாளே, வள்ளியூரை பெருமாளே. வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா, மறுமல்லியா குழலின் மடமார் மருளுள்ளி நாயடியன் அலையாமல் இருநல்லாவாகும் உனதடி பேண இவர்தமான மனதருளாயோ. கருநெல்லி மேனியை மருகோனே, கவள்ளியா கடமுகேசா, இதாயமதில் உரிவோனே, திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே, திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே. வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா, வடிவேலவா வினை தீர்க்கவா, வடிவேலவா எமை காக்கவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா, அருமை அருமை. காப்பாத்துங்க. நாங்க இந்த புத்தகத்தை பார்த்து சொல்றோம். ஆபீஸ்ல இருந்து வந்து நம்ம அந்த குறிப்பு வர்றதுக்கு டைம் வருது. ஒண்ணுமில்ல, கொஞ்சம் டிராபிக் அதிகம் இப்பெல்லாம்.
ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க, வேலை வேற பார்க்க சொல்றாங்க இப்பெல்லாம். முத மாதிரி இல்ல. சரி சார், நன்றி. பேர் கொடுத்துறவங்க லிஸ்ட் இருக்கா இல்ல ஜஸ்ட் அவங்கவுங்க அந்த வருஷம் எப்படி வந்து பாடுறாங்களா? ஓகே 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 ஓகே. நல்லா. அடுத்த விருப்பமுள்ளவர் பேரு ஏற்கனவே கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க பாடலாம். பாடுறேனே. நன்றி ஆச்சு. ஓகேண்ணே, தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி மலை வாழும் எனது குருநாத கருணை முருகேசனே, அழகு தமிழாலே தினமும் உனை ஓத அருளை தரும் ஈசனே, அருளை தரும் ஈசனே. கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான், கனக நிறவேதன் அபயமிடமோது கரகமல ஜோதி பெருமாள் கான். வினவும் அடியாரை மருவி விளையாடு விறகு ரசமோக பெருமாள் கான், விறகு ரசமோக பெருமாள் கான். விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரஸ்வதி பெருமாள் கான், விமல சரஸ்வதி பெருமாள் கான். ஜனகி மணவாளன் மருகன் என வேத சதமகில் குமார பெருமாள் கான், சரண சிவசாமி இரண குலகாரி தருமுருக நாம பெருமாள் கான். இனிது வனமேவும் அமிர்த குரமாதடியல் பரவு காதர் பெருமாள் கான், இயல் பரவு காதர் பெருமாள் கான். இணையில் இபதோகை மதியின் மகளோடு இயல் புலியூர் வார்ப்பர் பெருமாளே, இயல் புலியூர் வார்ப்பர் பெருமாளே. பழனி மலை வாழும் எனது குருநாத கருணை முருகேசனே, அழகு தமிழாலே தினமும் உனை ஓத அருளை தரும் ஈசனே, அருளை தரும் ஈசனே. வினவும் அடியாரை மருவி விளையாடு விறகு ரசமோக பெருமாள் கான், விறகு ரசமோக பெருமாள் கான். விதி முனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரஸ்வதி பெருமாள் கான், விமல சரஸ்வதி பெருமாள் கான். பழனி மலை வாழும் எனது குருநாத கருணை முருகேசனே, அழகு தமிழாலே தினமும் உனை ஓத அருளை தரும் ஈசனே, அருளை தரும் ஈசனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. சிதம்பரம் திருப்பூர் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தேங்க்யூ அண்ணே. அந்த புலியூர் அப்படிங்கிறது எதனால சொல்றாங்கன்னாக்க, ஒரு புலிக்கால் முனிவர் அங்க ரொம்ப இருந்தாரு. அங்க வியாக்கிரபாதர்னு பேரு. கால் வந்து புலி மாதிரி இருக்கும். சிதம்பரம் நடராஜருக்கு ஒரு பக்கம் வந்து பதஞ்சலி அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம் ஆதிசேஷன். அதனால பதஞ்சலி முனிவரா வந்து அவர் தான் அந்த மருத்துவ சாஸ்திரத்துக்கெல்லாம் அவர் தான் சொல்றாங்க, ரிஷியா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த புலி பாதத்தை உடையவர் அவர் வியாக்கிரபாதர் இருப்பாரு. ரொம்ப அற்புதமான தலம். நன்றி ஆச்சு, அருமையா இருந்தது. நன்றி, வாழ்க. தேங்க்யூண்ணே. அரோகரா அரோகரா. சூப்பர் சூப்பர். வணக்கம் குருஜி. அருமை அருமை. அண்ணா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குருஜி. இப்பதான் உள்ள வந்த சின்ன வேலை பூஜையெல்லாம் முடிச்சு இப்பதான் உள்ள வந்தேன். சரி சரி சரி. ரொம்ப நன்றி. மேலும் எல்லாத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சஷ்டி விரதம் எல்லாரும் எடுத்து எல்லாத்துக்கும் பழனியாண்ட அருளும் ஆசீர்வாதம் கிடைக்க நாங்களும் பழனியாண்டவனை வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி. நீங்களாம் முப்போதும் திருமேனி தீண்டுவார். நீங்களாம் உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். அது பழனியாண்டம் பாக்கிய பழனியாண்டம் கொடுத்த வரோம். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. நன்றி குருஜி. நன்றி குருஜி. எல்லாம் விரதம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல வழியில விரதத்தை வழிநடத்தி
அதற்கு உண்டான பலனை கொடுத்து இந்த பிறவிக்கு உண்டான நம்ம கேட்கிற வர மட்டும் இல்லாமல் அதுக்கு மேற்கொண்டு இந்த பிறவிக்கு உண்டான பலனையும் எம்பெருமான் கொடுக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா. திருச்சிற்றம்பலம். நன்றி குருஜி, நன்றி. அடுத்து யாரு பாடுறீங்க? ரொம்ப கேப் வச்சு அடியன் பாட ஆரம்பிச்சிருக்கேன். வரும் கேப்பே வரக்கூடாது. அண்ணே எனக்கு தெரியாதுண்ணே, அது கைப்பற்றுச்சு. ஆமா, எனக்கே தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது. நீங்க பாடலாம் நல்லா. நான் பாடுறேங்க. நான் பாடுறேன். பாடுங்க ஜி, பாடுங்க. நான் பாடுறீங்களா? பாடுங்க பாடுங்க. திருச்செந்தூர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தண்டையணி வெண்டையம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவேனின் வேல்வேல் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நன் சந்தடம் அணைந்து நின்று அன்பு போல வேல்வேல் கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் வேல்வேல் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரை எந்தன் முன் சந்தியாவோ வேல்வேல் புண்டரிகர் அண்டமும் கொண்டபகிரண்டமும் பொங்கியள வெண்கலம் கொண்ட போது வேல்வேல் பொன்கிரி எனச் சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற வேல்வேல் கொண்ட நடனம்பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்த வேலே வேல்வேல் கொங்கை குர மங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே வேல்வேல் கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் வேல்வேல் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரை எந்தன் முன் சந்தியாவோ வேல்வேல். எங்களுக்கெல்லாம் இது ஒரு பிராப்தமா கிடைச்சிருக்குண்ணே, அதுவே ரொம்ப சந்தோஷம். திருப்புகள் பாடுறதுக்கு முருகன் அருள், உங்களுடைய அருள் எல்லாமே கிடைச்சிருக்குதுங்க. ரொம்ப நன்றி. இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் மயில் மேல ஏறி நடனமாடி வந்தாரு. அதுக்கு தான் அதெல்லாம் சரி நாடகம் பாடினாரு. ரொம்ப அற்புதமா திருச்செந்தூர் திருப்புகழாசி அருமையா இருந்தது. அருமையா, நன்றி. இந்த சஷ்டி திருநாள்ல ஆக்சுவலா இந்த 6 நாள்ல இப்போ இது சூரசம்ஹாரம் பண்ணாங்க இல்லையா? அப்போ முதல்ல வந்து தாரகனை தான் முதல்ல வதம் பண்ணுவாராம். தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன். அந்த சூரபத்மன் தான் அண்ணன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் தம்பி. இவங்க 3 பேருமே வந்து ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது. நமக்கு இந்த வழி தெரியாம தடுக்கிறது எல்லாமே. ஆணவங்கிற ஒரு மலம் மட்டும் தான் இருந்தது. அதை நீக்கிறதுக்கு அந்த 2 மலத்தை சேர்த்தாரு அவரு. கண்மம், மாயை இப்படி 2 சேர்த்தாரு. எப்படி ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருந்ததுனாக்க அந்த அழுக்கை நீக்கிறதுக்காக நம்ம சோப்பு போடுறோம், இல்லை சாம்பல் போடுறோம், போட்டு தேய்ச்சி கழுவுறோம். அப்போ அந்த பாத்திரத்தில் அழுக்கு எப்படி தேவையில்லையோ அது போல் இந்த சோப்பு நமக்கு தேவையில்லைல்ல. சோப்பு நல்ல பொருள்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோப்பு வந்து உதவி செய்யுது, ஆனால் அந்த அழுக்கை நீக்கிறதுக்காக முள்ளால் எடுக்கிற மாதிரி. அப்படி அந்த 3 மலங்களை தான் வந்துட்டு ஆணவம், கண்மம், மாயை, இது 3மே நீங்கணும். முதல்ல மாயை நீங்கணும், அப்புறம் கண்மம் நீங்கணும், அப்புறம் தான் ஆணவம் நீங்கும். அதனாலதான் முதல்ல தாரகனை வந்து அவரு வதம் பண்ணாரு. அப்போ தேவரெல்லாம் போய் கேட்குறாங்க, இந்த அவங்க வந்து அவங்க செய்த ஒரே ஒரு பாவம் தான், அதான் நம்ம எல்லாரும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாவம் தான் அவங்க செஞ்சாங்க. நமக்குமே இந்த பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எங்கேயாவது தவறு நடந்து எங்கேயாவது சிவநிந்தை நடக்குது அப்படின்னாக்க அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. அங்கே ஒன்று அதை எதிர்த்து போராடணும், பேசணும், இல்லைனாக்கா அங்கேருந்து ஓடி போயிடணும். நம்ம இப்போ தட்சன் செஞ்ச யாகத்தில் வந்து சிவபெருமான பெரிய அவமதிப்பு செஞ்சான். சிவபெருமான் ஒன்றுமே பண்ணல. அதுக்கு மற்றவங்களாம் சேர்ந்து அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கொடுத்தாரு. ஏன்னா அந்த தண்டனையை கொடுத்தா தான் அவனுக்கு வந்து நரகத்துக்கு போகாம துன்பங்கள் இல்லாம தப்பிக்க முடியும். தண்டனை கொடுத்தா கூட அந்த தண்டனை வந்து எப்படின்னாக்க மரக்கருணை. சொல்லி திருந்தாங்களோ அடிச்சு திருத்துவாங்க, இல்லை ஜெயிலில் போட்டு திருத்துவாங்க, இல்லைனாக்கா மற்றவங்களுக்கு துன்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தட்சன் யாகம் செய்யும் பொழுது அதை அபிர்பாகம் வாங்கிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் வந்தாங்க. சில பேர் வந்து தட்சனுக்கு பயந்து வந்தாங்க. ஏன்னா தட்சன் வந்து 1000 வருஷம் தவறு இருந்திருக்கான். சிவருமான் நோக்கி வந்து பிரம்மாவோட கட்டவரிலிருந்து பிறந்தவன்.
ஏன்னா இந்த சஷ்டி நாள்ல கந்தபுராணம் நம்ம தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ கட்டவிலிருந்து பிறந்தவன் அவன் வந்து 1000 வருஷம் தவிர இருந்தோன்னா பெருமாள் வந்து என்ன வேணும் கேட்பாரு, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு, எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. அவன் வந்து என்ன கேட்டான், இவ்வளவு கஷ்டப்பட்டு தவிர இருந்து ஏதோ உபயோகமா கேட்டிருக்கலாம்ல, உன்னை வந்து வணங்குறவங்க எல்லாம் என்ன வணங்கணும்னு சொல்லி கேட்டான். இப்ப பெருமானை போய் வணங்குறதுனால நம்ம இந்த பிறவி இந்த துன்பப் பிரிவிலிருந்து மீண்டு பேரின்பத்துக்கு போகும். இன்னொருத்தனை போய் வணங்குறதுனால யாருக்கு என்ன லாபம், இல்லை இவனுக்கு தான் என்ன லாபம்? இப்ப என்னை வந்து யாராவது வணங்கினா அவங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம் இல்லைல்ல. யாருக்குமே எந்த லாபமே இல்லை. என்னை புகழ்றதுனாலயோ இல்லை நல்லா சொல்றதுனாலயோ மேபி என்னை மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் நல்லா வழி நடத்தலாம், அதுக்காக என்ன பண்ணலாம் மொழிய. அது போல தட்சிண வணங்கல யாருக்குமே இல்லை. அவன் என்ன பண்ணா, அதனால எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு பயந்துகிட்டு நிறைய பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த யாகத்துல. சில பேர் நிறைய பொன் பொருள் நிறைய கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான காசு உலகத்திலேயே யாருமே பார்த்துடாத அளவுக்கு அவன் வந்து இது பண்ணான். அது என்ன ஆச்சுன்னா, எதனால சண்டை வச்சுன்னா, அவன் தான் வந்து எனக்கு மகளா வேணும், எனக்கு பார்வதி வேணும்னு கேட்டு வரம் வாங்கிட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு தாமரை பூ மேல வந்து அம்பாள் வந்து காட்சி வந்து அப்படியே அந்த குழந்தையா இருந்து அந்த குழந்தை வீட்டுக்கு இருந்து அவனுடைய மனை வந்து சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வளர்ப்பாங்க. அமுதவல்லின்னு நினைக்கிறேன் பேரு. அமுதவல்லி இல்லையே, வேதவல்லி. வேதவல்லி அப்படி வளர்ப்பாங்க. வளர்த்து வரும்பொழுது அந்த கல்யாண பருவத்துக்குள்ள இது வரும்பொழுது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பான். பெருமான் வருவாரு. அப்போ வந்து இந்த கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பான் சிவபெருமானுக்கு. அம்பாள தன்னுடைய மகள் தட்சனுடைய மகள் தாட்சாயினி, அந்த தாட்சாயினியை கன்னிகாசி கொடுப்பான். அந்த அப்போ கொடுக்கும்போது இவனுக்கு இதான இவனுடைய கை மேலே இருக்கும், பெருமானுடைய கை கீழே இருக்கும். அப்போ வந்து உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமான் அவருக்கு நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். டக்குன்னு என்னைக்கு வந்து நம்ம ஒன்று நான் கொடுக்குறேன் நினைக்கிறோமோ அது சுவாமிக்கு போய் சேராது. நம்ம வந்து இதில் கூட சொல்லியிருக்கோம், பிள்ளையார் ஏன் வந்து அந்த திருவிழத்தை எரிக்க போகும்போது அந்த அச்சுடைய தேர் ஏன் முடிஞ்சு அச்சது பொடி செய்து அதிதீரான்னு நம்முடைய இதில் வரும், கைத்தல் நிறைய திருப்புள்ள. அப்படி ஏன் வந்து அது முறிஞ்சுது அப்படின்னாக்கா, எனக்கு எல்லா தேவர்களும் அந்த தேர் நான் தான் பெருமானுக்கு கொண்டு நான் தான் அம்பா இருந்தேன், நான் தான் இதாக இருந்தேன், எல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தை சொல்றாங்க. எது நான் நினைக்கிறோமோ அது சுவாமிக்கு போய் சேராது. இந்த மாலையை நான் தான் சுவாமி மாலை ரொம்ப சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு, நம்மளுக்கு தான் இன்னைக்கு உபயம், நம்ம தான் இன்னைக்கு நம்ம கடையில் சொல்லி கரெக்டா லெங்க் எல்லாம் பார்த்தா நான் வாங்கி போட்டேன். வெளிநாட்டுக்கு போய் ட்ரெஸ் தைச்சு கொடுப்பாங்க, முதல்ல தான் இருக்காது அந்த டெய்லரு. போய் எல்லாம் அழகா வாங்கி கொடுத்து யாராவது போய் சொன்னாங்கன்னாக்க, ஆக இன்னைக்கு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கேன், நம்ம உபயம் தான் இன்னைக்கு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சுவாமி அடுத்த செகண்ட் தூக்கி போட்டுருவார், அவ்வளவுதான். அப்படியே அடுத்த செகண்டே சிவரான் வந்து மறைஞ்சிடுவார். இவனுக்கு வந்து பெரிய அவமானமா போயிடும். அவமானமா போய் அதனால பகை ரொம்ப வளர்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாம் ரொம்ப சொல்லிக்கிள்ளி கொஞ்சம் திருந்துவான். திரும்ப இன்னொரு நாள் வந்து பார்வதி தேவங்க வைக்காம கூட்டு போயிடுவார். அவர் எதுனாலும் சுவாமி காலில் தான் போய் விழுகணும். இவன் வந்து அவர் வந்து பகைமை பாராட்ட ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சு அவரை கண்டுபிடித்துட்டு, சிவன் அப்படி அவன் வந்து காட்டுல சாம்பலை பூசிக்கிட்டு இருப்பான், அவன் வந்து மண்டையோட தெரிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு இதனுடைய பொருளே தெரியாம. அப்போ கூட ததிசிம்னர் வந்து அவனை பிடிச்சி கண்டுபிடித்துட்டு சொல்லுவாரு, ஏன் வந்து அதை அவர் வந்து மண்டையோட போட்டிருக்காரு, ஏன் சாம்பலை பூசிருக்காரு, ஏன் ராத்திரியில் ஆடுறாரு, நம்மளாம் ஒரு சிறப்புலாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் அவர் சொல்லுவார். இருந்தாலும் ஆனா அவனுடைய புத்தி வந்து கேட்கவே கேட்காது. ஸோ அப்படி நிந்தை செய்ய இடத்துல இவங்கெல்லாம் இருந்தாங்க. அகத்தியர், புலஸ்தியர், வசிஷ்டர், எவ்வளோ ரிஷிகள்லாம் இருந்தாங்க, யாருமே அதில் போய் கலந்துக்கல. அவனை பிடிச்சி கண்டுபிடித்துட்டு வந்துட்டாங்க. ஆனா மகாவிஷ்ணுல இருந்து பிரம்மால இருந்து இந்திரன், தேவர்கள் எல்லாருமே அங்க இருந்து கடைசியில என்ன பண்ணுவாரு, தாட்சாயினி வந்து அதுக்கு போறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து போய் அதுல கலந்துக்க போகும்பொழுது அவங்களே அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடும். அவங்க வந்து அந்த நெருப்பை குச்சி இது பண்ணிட்டுருவாங்க, சாம்பலாயிருவாங்க. அவங்க அதுதான் சதின்னு பேரு. அவங்க அம்மா பேரே வந்து சதி. நார்த் இந்தியாலாம் அந்த அந்த உடன்கட்டையருக்கு சதின்னு சொல்லுவாங்க. அப்படி உடனே பெருமானுக்கு பயங்கர கோபம் வந்துடும், இப்படி அவமானப்படுத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. தன்னை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற வழிய மற்றவர்கள் ஏதாவது துன்புறுத்துமா சொன்னாக்க பொறுத்துக்கவே மாட்டார். அதனால தான் நம்ம வந்து காவடி எடுத்து போகும்பொழுது கூட சூரியனை கிட்ட திட்டக்கூடாது. நம்ம வந்து காவடி எடுக்க முடியல, இவ்வளவு போட்டு எரிக்கிறான்னு சொல்லி திட்டோம்னாக்க, பெருமான் சூரியனை ஏதாவது பண்ணிவிட்டாருனாக்க உலகத்துக்குலாம் இஷ்டமா இருக்கும்ல. அந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர் வந்து ஆண்டவன். அதனால யாரையுமே நம்ம ஆண்டவன் பேரை வச்சு நம்ம மனசு நிறைய திட்டவே கூடாது. முடிஞ்சா நல்லவர் சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவாரு, தலையில இருந்து ஒரு முடி எடுத்து அடிப்பாரு. வந்து வீரபத்திரர் தோன்றுவாரு. உடனே அம்பாளும் தன்னுடைய தலையில இருந்து ஒரு முடி எடுத்து போடுவாங்க. அது காளி தோன்றுவார். 2 பேரும் சேர்ந்து அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. ஃபுல்லா நம்ம நீங்க சினிமால பாக்குறோம்ல, இந்த வில்லன் கடைசி காட்சியில ஷட்டரை வந்து ஹீரோ வந்து ஷட்டரை மூடிட்டு எல்லாரையும் வெளியே ஓட விடாம ஓடி அடிப்பார்ல, அப்படித்தான் வந்து எல்லாரையும் சாத்தி எல்லாருக்கும் அது என்னன்னாக்க அங்கேயே எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிருது. அங்க தண்டனை கிடைச்சதுனால அவங்க பெரிய பாக்கியம் பண்ணாங்க. அடி அப்படி ஒரு அடி. சூரியனை வந்து தலையை நெரிச்சு, சந்திரனை பல்ல நெரிச்சு,
சூரியனை முகத்தை தேய்ச்சு நாமகள் நாசி அறுத்து இப்படி ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான தண்டனை. அதில் தப்பிச்சவன் வந்து ஒரே ஒருத்தன் தான். இந்திரன் வந்து எங்கேயுமே சூரபத்மன்ட்டையும் மாட்ட கிடையாது, வீரபத்ரத்தை கூட மாட்டல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னாக்க அவன் வந்து அவன் அளவுக்கு சிவ பூஜை யாருமே பண்ணது கிடையாது. அவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சிவ பூஜை செஞ்சோம்னாக்க நம்ம அந்த இதெல்லாம் இந்த லாபம் கிடைக்குன்னு செய்ய முடியாது. எந்த லாபத்தையுமே எதிர்பார்க்காம கண்ணப்ப நாயனார் வந்து சிவபூஜை பண்ணாரு. 3 சிவபூஜை தான் வந்து ரொம்ப உயர்ந்தது. ஒன்று அம்பாள் பண்ண சிவபூஜை, ஒன்று கண்ணப்பனார் பண்ண சிவபூஜை, இன்னொன்று வந்து சண்டேஸ்வரர் பண்ண சிவபூஜை. இந்த 3 சிவபூஜைக்கு சமமா ஒரு பூஜையும் கிடையாது. ஒரு முதல்ல அம்பாள் பண்ண பூஜை தான். அம்பாள் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பா, பாதியிலே சாமி வந்துருவாரு. சுவாமி என்ற பூஜை நிறைவாகவே இல்லையே அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னாக்க சுவாமி எங்க இருக்கான்னு தேடுவாங்க, கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் தான் போய் இருந்தாலும் தேடினா கிடைக்கவே மாட்டாரு. அடிமுடி அறியவுன்னா அண்ணாமலையை எவ்வளவு பேர் தேடினாங்க, எவ்வளவு பேர் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அங்கேயே நினைப்பாங்க. அங்கேயே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க எங்க நினைச்சா அங்க வருவார். அதனால அங்க வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சுவாமி வந்துருவார். சுவாமி என்னுடைய பூஜை முடியவே இல்லையேன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய பூஜை நம்பால் என்னைக்குமே நிறைவு பெறாது அப்படிம்பார். நான் வந்துட்டேன்ல அவ்வளவுதான். ஏன்னா எவ்வளவு நாள் பூஜை பண்ணாலும் எப்பவுமே நிறைவு பண்ண முடியாது. சுவாமி ஒரு நாள் கருணையினால வந்துருவார். அப்படி வந்து பூஜை பண்ணதுனால அவன் வந்து இந்திரன் வந்து தப்பிப்பான். அதே மாதிரி இந்த பூதகணங்கள்லேயே சில பூதகணங்கள் இருக்காங்க, உக்கிரன், தண்டகன், இப்படிலாம். அவங்கள என்னைக்குமே சிவபூஜை பண்றவங்க. பாசுபதாஸ்திரம் கூட ஒண்ணுமே செய்யாதவங்கள. சூரபத்மன் அந்த அஸ்திரம் இந்த அஸ்திரம் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மகிமை வந்து சிவபூஜைக்கு உண்டு. இப்படி இந்த பாவத்துல பங்கு பெற்றதுனால என்னாச்சு, இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. கரெக்டா அதுக்கு தோதா சுக்கராச்சாரியர் வந்து ட்ரைனிங் பண்ணி, மாயை ட்ரைனிங் பண்ணி அவளுக்கு 3 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்து, 3 நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க, அதுல இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் இந்த வரம் பெற்று 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆட்சி செய்வாங்க. 108 யுகங்களும் படாத கஷ்டமே கிடையாது. நம்ம படுற கஷ்டம் அந்த கஷ்டப்படுறேன், உடம்பால கஷ்டப்படுறேன், மனசுல கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். நீ அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான், என்னைய மதிக்கல, அதை பண்ணல இதை பண்ணல, எவ்வளோ சில பேர் உடலால் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் விட பெரிய கஷ்டப்பட்டாங்க அவங்க. அப்போ பெருமான் வந்து காட்சி தந்தாரு. அப்போ வந்து வீரபாகதேவர் அனுப்பி வைப்பார். அப்போ வீரபாகதேவர் இவங்கெல்லாம் பார்த்து நம்மளுக்கு தான் ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா மனசுருகி நம்ம இந்த பழனி வழியிட பாட்டுலாம் வரும், உள்ளம் உருகி அழுபவர் தமக்கு துயரம் தீர்க்கும் தெய்வம். நீங்க வேணா அதை பண்ணி பாருங்க. என்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு மனசுருகி நீங்க திருப்பூர் கூட பாட வேண்டாம், முருகான்னு சொல்லுங்க, நம்ம வழிநட பாடல் கூட பாடுங்க. அப்படியே எந்திரிச்சு வருவார் முருகப்பெருமான் நீங்க தரிசனம் பண்ணலாம். அப்படி வீரபாகத்தேவர் வந்து போய் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. கந்தபுராணத்தை ஒரு நாளும் நம்ம ஒரு விஷயம் சிந்திப்போம். நம்ம அப்படி ஒரு சாப்டர் படிப்போம். கந்தபுராணத்தை வந்து ஏதாவது ஒரு இது மட்டும் முருகப்பெருமான் காட்சி தந்தது இருக்கு, தேவர்களுக்கு காட்சி தந்தது இருக்கு, சூரபத்மனுக்கு காட்சி தருவாரு. அப்படி ஒரு காட்சி, அப்படி அழுவான் சூரபத்மன். அவ்வளவு பெரிய அசுரனா இருப்பான்ல, அவனுக்கு அதை பார்க்கக்கூடிய காட்சி, காணக்கூடிய கண்ணை கொடுப்பாரு. இந்த கண்ணால் என்ன, இந்த உலக பொருட்களை தானே பார்க்க முடியும். இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்றோம்ல, இந்த தடத்தமான நிலையில பார்க்க கொடுப்போம். அதுல வந்து நம்ம இறைவனை பார்க்க முடியாது. எப்படி இனிப்பை பார்க்க முடியாது, கரண்டை பார்க்க முடியாது, அதையாவது தொட்டு டேஸ்ட் பண்ண உணரலாம். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு இவ்வளோ அல்ட்ராசவுண்டு, எக்ஸ்ரே, இந்த மாதிரி என்னமோ கதிர்கள் இருக்குது, என்னமோ எனர்ஜிகள் இருக்குது இந்த உலகத்துல, எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ணும்போது அதெல்லாம் ரேடரை வச்சு மெஷர் பண்ணலாம். நீங்க அந்த ரேஸ் எல்லாம் எக்ஸ்ரே மிஷின் வச்சு மெஷர் பண்ணலாம். அதுக்கு உண்டான கருவிகள் வச்சு. ஆனா இறைவனை மெஷர் பண்றதுக்கு நீங்க கருவி எதுவுமே இல்லை, எதுவுமே அகப்பட மாட்டாரு. ஆனா ஒண்ணுக்கு மட்டும் அகப்படுவாரு. பெரிய ரகசியம் அது. எதுக்கு அகப்படுவாரு, அதுல ரொம்ப ஈஸியா அந்த வலையை வச்சு டப்புன்னு பிடிச்சி விடலாம். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, என்ன வலை அதுன்னு சொல்லிட்டு. அன்பனும் பிடியில் அகப்பட்ட. சூப்பர். அன்பன் ஒருவேளை எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுதா? விசாலாட்சி, பாண்டிச்சேரி. விசாலாட்சி ஆச்சு எனக்கு. இப்ப நம்ம இதுதான் வந்து பாருங்களா தெரியுது எனக்கு. விசாலாட்சி சாலாவா? சரி சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாண்டிச்சேரி ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி வந்து அப்ப அந்த வீரபாகத்தை அப்ப அந்த எனக்கு ஞாபகம் வருது, வீரபாகத்தர்னு ஒரு ஞாபகம் வருது. அரணிநாதர் வந்து 25 வகுப்புகள் எழுதியிருக்காரு. அதுல ஒண்ணு வந்து வீரவாள் வகுப்பு. இந்த வீரபாகத்தேவர் எப்படி தோன்றினார் அப்படின்னாக்க, இந்த தேவர்கள்லாம் போய் கேட்கிறாங்க, இந்த 108 இவங்க கஷ்டப்பட்டு கஷ்டம் தீரவே மாட்டேங்குது. அப்ப தட்சிணாமூர்த்தியா இருந்து இவர் ஒரு பக்கம் இருக்காரு, அம்பாள் வந்து தட்சனுக்கு மகளா பிறந்த பாவம் நீங்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போய் அவங்க தான் இருக்காங்க.
அது அது ஏன் அந்த மாதிரி அவங்க தட்சிண மகளா பிறந்த கேட்டோமோ அதுக்கு ஒரு ஒரு சின்ன நிகழ்வு இருக்கு. அது இன்னொரு நாள் நம்ம சிந்திப்போம். அப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து முருகப்பெருமான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க போய் கேட்கிறாங்க. கந்தபுராணத்துல ஒரு வாக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த வான்மகிழ் வளாது பெய்க, மூன்று முகங்கள் போற்றி, இது எல்லாமே கந்தபுராணம். அப்படி ஒரு குழந்தை பிறக்கணும் எப்படி இருக்குன்னா, நின்னையே நிகர்க்கை என்றார் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கும். ஏன்னா அந்த சிவமே என்ன சிவத்தால மட்டும்தான் அந்த சூரபத்மனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா என்ன அதுக்கு பொருள்னாக்க, இந்த ஆணவம் அப்படிங்கறத யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த தெய்வத்தாலையும் முடியாது. ஏன்னா இந்த தெய்வங்கள்லாம் இந்த தத்துவங்களுக்கு கீழே இருக்கு. இன்னும் சொல்ல போனா காலம்ங்கிற தத்துவத்துக்கு கீழே இருக்கு. நமக்கு 60 வயசு 100 வயசு அப்படின்னாக்க இவங்களுக்குலாம் 1000 வருஷம், கோடி வருஷம், பல கோடி வருஷம், பல கோடி யுகங்கள். இவங்கெல்லாம் காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், அது கீழே நம்முடைய மனசு, புத்தி, அகங்காரம், இப்படி கீழே ஒண்ணுன்னா கீழே கீழே, அதுக்கப்புறம் நம்மளுடைய கைகள், கால்கள், இந்திரியங்கள், இப்படி ஒண்ணுன்னா நம்ம அடுக்கடுக்கா அமைச்சிருக்காரு. இதுல காலனை காலால் உதைத்தார் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணாருனாக்க, மார்க்கண்டேயர் வந்து சிவபெருமானை பூசை பண்ணி இந்த தத்துவங்களை கடந்து, இந்த உடம்புங்கிற தத்துவத்தை கடந்து, மனசுங்கிற தத்துவத்தை கடந்து, இதெல்லாம் தாண்டி காலங்கிற தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்டாரு. அவரோட உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு. அது மாதிரி பாசக்கீரை வீசி முட்டாப்பை மாதிரி போய் என்ன பண்ணிட்டா போட்டான். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றதுனாக்க, சிவநாமங்கள் சொல்லிருக்கு, திருப்புகழ் படிப்பவர்களுக்கு காலம் வரமாட்டான்னு சொல்லுவோம். நம்ம எப்பவுமே நம்முடைய காலம் இந்த உலகத்துல முடியும். இந்த உலகத்துல இருக்கிறதுக்காக நம்ம வரல. இந்த உலகத்துல இருந்து ஒரு சின்ன பீரியடுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காக கொடுத்துருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சுவாமி கிட்ட போயிடணும். நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சாக்க, நம்ம இங்க வெண்டிலேட்டர்ல இருக்கிறதா வந்திருக்கோம். இந்த உடம்புங்கிறது வெண்டிலேட்டர். இது ஏன் நம்ம பர்மனெண்ட், இது எப்படி அழகுபடுத்திக்கலாம், இன்னும் எப்படி அதிக நாள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம இந்த உலகத்தை விட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறோம். போகிற நேரத்துல யமன் வராம சிவகணங்கள் வருவாங்க. இன்னும் முருகப்பெருமானை கும்பிட்டா முருகப்பெருமானே வள்ளி தேவியானோட மயில் மேல வந்து அழைச்சிட்டு போவார். அப்படி அதனாலதான் நம்ம திருப்புகழ் படிக்கணும்னு சொல்றது எதனால அப்படின்னாக்க, இதனாலதான் படிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அந்த அப்படி தேவர்கள்லாம் போய் கேட்கும் பொழுது, அப்ப முருகப்பெருமான் வந்து அவருடைய கண்ணில இருந்து தோன்றும்போது அந்த அந்த வேகம் தாங்காம அம்பாளே அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஓடிடுறாங்க. தேவர்கள்லாம் குழந்தைய கூட சுவாமி நெருப்ப கொடுத்துட்டாரே, தாங்க முடியல, அக்னியால தாங்க முடியல. அக்னிலாம் ஏமாத்திரம் தூசி, அக்னி சூரியன் யாராலையும் தாங்க முடியல. அப்படி ஓடும் பொழுது அம்பாளுடைய காலில இருந்து 9 மணிகள் வந்து கீழே விழுகும். அந்த 9 மணிகளும் 9 சக்திகளா, 9 பெண்களா உருமாறிடும். அந்த பெருமாள் கருணையோட பார்ப்பார்ல, அந்த கருணை பார்த்த பார்வையிலே அவங்க சூழுற்று அந்த நவ சக்திகளும் வந்து கருவுற்றுருவாங்க. அப்ப அம்பாள் வந்து முருகப்பெருமான் பிறந்ததுக்கு அப்புறம் வரும்பொழுது பார்த்தாக்க, நம்ம வந்து இந்த குழந்தைய பத்துக்கணும்னு நினைச்சேன். இவனுக்கு வந்து இப்படி வந்து சுவாமி கிட்ட இருந்து அந்த 9 குழந்தைய பத்தி பயங்கர கோபம் தான், சாபம் கொடுத்துருவாங்க குழந்தைய பிறக்காது சொல்லிட்டு. அப்ப அம்பாளுடைய கோபத்தை எல்லாம் பயந்து அப்படியே வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப அந்த வேர்வை துளி ஒன்னொன்னும் ஒரு வீரனா மாறிடும். அப்படித்தான் நவகோடி வீரர்கள் சொல்றாங்கல்ல, அது லட்சம் வீரர்கள் சொல்றாங்க, 9 லட்சம் வீரர்கள் சொல்றாங்க, 9 கோடி வீரர்கள் சொல்றாங்க. அப்புறம் அம்பாளுடைய கருணையினால மறுபடியும் அவங்க 9 பேரும் அந்த கருவுற்ற குழந்தைய பெற்றெடுப்பாங்க. அவங்க 9 வீரர்கள், வீரபாகு, வீரகேசரி, வீரமகேந்திர, வீரராக்கதர், வீரதீரர், வீராந்தகர் அப்படின்னு சொல்லி 9 பேர் பிறப்பாங்க. அதுல மூத்தவர் வந்து வீரபாகு. அவர் தான் போய் இந்த போருக்கெல்லாம் தலைமை தாங்கி எல்லாம் பண்ணுவாரு. அவர் போய் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவார். அங்க வீரமகேந்திரபுரத்துல போய் சூரபத்மன் தூது செல்லும் பொழுது, அப்படி வந்து அவருடைய ஒரு வாளுக்கு ஒரு திருவகுப்பு எழுதியிருக்காரு அருணகிரிநாத பெருமான். அந்த பாட்டை வந்து நம்ம இந்த ஒரு 16 வரி இருக்கு. அந்த பாட்டை அடியே எனக்கு பார்க்காம தெரியாது, நான் பார்த்து படிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா, வீரவாகு தேவருடைய வீரவாளுக்கு அரோகரா, நம்ம எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா. வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் பூவுளோனுக்கும் உயர் தேவர்கோனுக்கும் எழுப்பூவில் யாவர்க்கும் வரு துன்பு தீர்த்திடுமே. பூதசேனைக்குள் ஒரு கோடி சூரிய பிரபை போலமாய கரிய கங்குல் நீக்கிடுமே. பூதி பூசி பரமர் தோலை மேல் இட்டதொரு
போர்வை போல் நெட்டுரை மருங்கு சேர்த்திடுமே போரிலே நிறுத்தமிடு வீரமாலட்சுமி மகள் பூசை நேசித்து மலர் தும்பை சாத்திடுமே வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் பாவ ரூப கொடிய சூரனார் பெற்ற பல பாலர் மாள தசைகள் உண்டுதே கிடுமே பானுகோப பகையன் மேனி சோர குருதி பாயவே வெட்டியிரு துண்டமாக்கிடுமே பாடுசேர் யுத்த களம் மீதிலே சுற்றுநரி பாரு பேய் துய்த்திட நிணங்கள் ஊட்டிடுமே பாடி ஆடி பொருத போரிலே பத்திர கபாலி சூல படையை வென்று தாக்கிடுமே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் ஆவலாக துதிசை பாவலோர் மெய்க்கலிகளாம் அகோர களைகளைந்து நீக்கிடுமே யாருமே அற்றவனின் மீதோர் ஆபத்துற வராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே ஆடல் வேள் நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வல்லம் வந்து போற்றிடுமே ஆலகாலத்தை நிகர் காலசூலத்தையும் அராத பாசத்தையும் அறிந்து போற்றிடுமே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் மேவலார் முப்புறமும் நீரவே சுட்ட ஒரு மேருவாம் விற்பரமர் தந்தவாக்கியவான் வேடர்மானுக்கும் உயர் தேவயானைக்கும் இசை வேலர் தாழை தொழுது உயர்ந்த வாழ்க்கையினான் வீறு சேர் மிக்க கணநாதனார் 8 வகை வீரர் நேய தமையன் என்ற தோள் துணைவோன் மேன்மையாம் லட்சரத வீரர் பூசிக்கவர் வீரவாக தலைவன் வென்ற வாட்படையே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாது சடக சட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் முருவேனோ கருணை புரியாதிருப்பதென குறையை விளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணி அணிவோன் மாலை செச்சை கமழும் மணமார் கடப்பம் அணிவோனே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் தருணமிதையா தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீழ்சவுக்கு சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேலா அருணதள பாத பத்மம் அது நிதமும் மேதுதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திரு ஏரகத்தின் முருகோனே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வைத்தீசன் மைந்தனே வயலூரில் கந்தனே வைத்தீசன் மைந்தனே வயலூரில் கந்தனே தைப்பூசம் காண வேண்டும் தண்டவாணி நீ தங்கரதம் ஏற வேண்டும் கந்தசாமி வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் தென்பழனி ஆலயம் தேவதேவன் கோபுரம் அன்பழகன் சந்நிதியில் வைபோகம் அவன் அடியார்கள் கொண்டாடும் தைப்பூசம் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல்
வடிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். வேல் முருகனுக்கு அரோகரா. அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அடுத்து யார் பாடுறீங்க? நான் பாடுறேனே. பாடுங்க பாடுங்க அஜய் பாடுங்க. சிறுவாபுரி திருப்புகழ். ஆ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அண்டர் பாதி குடியேற மண்ட சூரர் உருமாற அண்டர் மன மகள் மீற அருளாலே அந்தரியோடோடு நாடு சங்கரனும் மகள் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மெண்டி செயலுள பேரு மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் இருதானும் இன்பமுற மகள் கூற மைந்தும் மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக வெளியாள அண்டர் மகள் மனவாள புந்தி நீரை அறிவாள உயர்த்தோழா பொங்கு கடல் உடனாக மிண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர் வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்போனூழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சீருவை தனில் மேவு பெருமாளே மண்டலமும் முனிவோரும் மெண்டி செயலுள பேரு மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் இருதானும் இன்பமுற மகள் கூற மைந்தும் மயில் உடனாடி வரவேணும் தன் சீருவை தனில் மேவு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. அருமை அருமை ஆச்சு, ரொம்ப அருமை. நன்றி நன்றி அண்ணே. புத்தகத்தை செக் பண்ணி மங்கையுடன் அரிதானும் போட்டுக்கா இரு தாளும் போட்டுக்கான்னு பாத்துங்க. இரு தாள் தான் நம்ம வேண்டுறோம். மங்கை இருதானும் இருதானும் அரிதானும் மாத்திக்கங்க. அத மங்கைங்கிறது லட்சுமி தேவி, அரி பெருமாள், மங்கையோட வரணும் அவரு. ஆழி மங்கை, ஆழி கடல்ல தோன்றதால ஆழி மங்கை. ஓகேண்ணே ஓகேண்ணே. நன்றி நன்றி. அற்புதம் அற்புதம். சூப்பர். பாடுங்க பாடுங்க. நாமகள் வரம் பெற்ற ஒரு பாரதியார் பாடுங்க நீங்க. நல்ல, நீங்க ரொம்ப சூப்பரா அதான் எம்ஜிஆர் மாதிரி பாண்டீங்களே அந்த பஸ்ல. அந்த ஏதோ ஒரு ஆமா, அன்பே பரபர திருப்பதியில ஒரு பாட்டு பாண்டீங்களே, ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம். ஆமா. நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது பாடுறீங்களா? நம்ம ஒரு அண்ணே நான் ஒரு பாட்டு பாடட்டானே.
பாடுங்க ஆச்சு, பாடுங்க. முருகன் பாட்டு. நல்லா நல்லா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முத்தான முத்துக்குமரா முருகையா வா வா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவா வா, நீயாடும் அழகைக் கண்டு வேலாடி வருகுதையா, வேலாடும் அழகைக் கண்டு மயிலாடி வருகுதையா, மயிலாடும் அழகைக் கண்டு மனமாடி வருகுதையா, மனமாடும் அழகைக் கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா, கந்தா கடம்பா கதிர்வடி வேலா கந்தையா வா வா, முருகா 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 முருகையா வா வா, பன்னீரால் குளிக்க வைத்து பட்டாடை உடுத்த வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து இன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா, கந்தா கடம்பா கதிர்வடி வேலா கந்தையா வா வா, முருகா 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 முருகையா வா வா. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. அண்ணே நான் ஒரு பாட்டு பாடுறேனே. பாடுங்க பாடுங்க. அதுக்கப்புறம் சிகப்பியாச்சி ரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சிகப்பியாச்சி பாடட்டும். அதுக்கப்புறம் முருகனுக்கு அரோகரா. பச்சை மரகத கல்லினிலே பரங்குன்றதிகளும் வாழனிவன், மெச்சும் வாழ்வும் மிகு வள்ளமும் விரும்பி தருகின்ற வள்ளலிவன். வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா. பச்சை பசியாய் வயல் சூழ பதிகம் சிறுவாபுரி நின்று, பச்சை பசியாய் வயல் சூழ பதிகம் சிறுவாபுரி நின்று, இச்சை உடனே வணங்குபவர் இல்லம் செழிக்க அருள் தருவான். வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா. எல்லா வள்ளமும் எள்ளி நலமும் என்றும் தலைத்து செழித்தோங்க, நில்லா இடர்கள் நீர்வினைகள் நீங்கி சுகம் பெற்று பணிந்திடுவோம். கல்லில் கனிந்து காட்சி தரும் கந்தன் காலடி வணங்கிடுவோம், கல்லில் கனிந்து காட்சி தரும் கந்தன் காலடி வணங்கிடுவோம். நல்லோர் மெச்சும் வாழ்வு வரும் நல் மனைவியுடன் நலஞ்செழிக்கும். வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா. இல்லம் தந்தருள் இனியனவன் இடர்கள் நீங்கும் பெருமானை, இல்லம் தந்தருள் இனியனவன் இடர்கள் நீங்கும் பெருமானை, அல்லவை தேய்த்து அறமெருகும் ஆயுளை கொண்ட அழகுருவே. நல்லவை எல்லாம் தந்தருளும் நாயகன் சிறுவாபுரியதனை, நல்லவை எல்லாம் தந்தருளும் நாயகன் சிறுவாபுரியதனை, வல்லமை பெறவே வழிபடுவோம் வளமா என்றும் வாழ்ந்திடுவோம். வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அண்ணே வழி நடந்தீங்க பாடி கூட்டு போன இந்த பாட்டை. நல்லா நல்லா. இது மாதம் மாதம் நாங்க சிறுவாவளி போகும்போது பாடுற பாட்டு. திருப்புகழ் பாடல் 36 பழமுதிர் சோலை. இருநிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், இருநிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய், இகரமுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், மகப
மலபதியாகி மருவும் வலாரி மகிழ்கள் கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம உடையோனே ஜெககண சேகு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா, அருமை அருமை. சோலைமலைக்கு ரொம்ப கொஞ்சம் திருப்பூர் தான் பாடியிருக்காரு. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிராமத்தை சேர்த்து பாடுறாரு. வைப்புத்தலம் மாதிரி அங்க வந்து வேடர்கள் வந்து பூஜை பண்ணுவாங்களாம். இன்னைக்குமே அவங்களுக்கு அந்த மரியாதை உண்டு அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த சிங்களூர் கையில இருந்தா கூட அந்த ஆலயம் இவங்களுக்கு அந்த முதல் காலாஞ்சி மாதிரி ஏதோ ஒரு நிறைய பெரிய பெரிய மரியாதைகள் உண்டு அப்படிங்கிறாங்க. இவங்க தான் அந்த அங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா முதல்ல. அந்த குடும்பம் அந்த வேடுவர் குடும்பம்னு இருக்காங்களா அவங்களுடைய வாரிசுகள் இல்லாம. நன்றி நன்றி ஆச்சி. நன்றி. லக்ஷ்மி ஸ்ரீ ஆறுமுகம் அவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாடலாம். பாட்டு பாடலாம் அங்கிள்? பாடுமா பாடுமா. ஓகே அங்கிள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா. குரமகளை புனர்மணி மார்பா, உபய மலர்பதம் அருள்வாயே. குரமகளை புனர்மணி மார்பா, உபய மலர்பதம் அருள்வாயே. இருப்பவள் திருப்புகழ் வெறுப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும். இசை தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக சகத்தளத்தினில் நாவிற்றுதல் அறியாதே. தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிட சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ. கருப்புவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியில் களிப்புடன் ஒளி தெய்த மத வேலை. கருத்தினில் நினைத்தவன் நெருப்பெழ நுதல் படு கனல் கண்ணில் எரித்தவர் கையிலாய. பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத ஊமை கொருப்புறத்தினை அளித்தவர் தருசேயே. புயல் போலில் வயல் பதிநயப்படுத்திருத்தனி பொறுப்பினில் வெறுப்புறு பெருமாளே. குரமகளை புனர்மணி மார்பா, உபய மலர் பதம் அருள்வாயே. குரமகளை புனர்மணி மார்பா, உபய மலர் பதம் அருள்வாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூ அங்கிள். அரோகரா. என்னமா படிக்கிறேன்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் அங்கிள். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ரொம்ப சூப்பரா பண்ணுமா. அற்புதமா இருந்தது. அருமை அருமை. வாழ்க வளமுடன். தேங்க்யூ அங்கிள். நன்றி நன்றி. அது இந்த பாட்டு இல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குல்ல. நன்றி நன்றி. இருப்போல் வந்து வழிக்கு போற வழிக்கு அவல் மாதிரி அவல்லாம் கெட்டு போகாதுல்ல. எவ்வளவு தூரம் போனாலும் நமக்கு அவல் மாதிரி நமக்கு துணை வரக்கூடியது வந்துட்டு திருப்புகழா. அது விருப்போடு படிப்பவர் அவருடைய இடுக்கினை அறுத்திடும். ஒரு வார்த்தை இப்படி விளையாண்டுருப்பாங்க. கருப்புவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல். கரும்பு வில்ல வந்து அந்த மண்மண் வந்து ஒளிஞ்சிருந்து போடுறான் இல்லையா. களிப்புடன் ஒளி செய்த மதவேளை கருத்தில் நினைத்தவர் நெருப்பழ நுதற்படு கனற்கனில் எரித்தவர் கைலாய. அந்த நெருப்பு கனலால எரிச்சார் இல்லையா, அந்த கண்ணால. கைலாய பொறுப்பினில் இருப்பவர், அப்படிப்பட்ட கைலாயத்துடைய பொறுப்பு அந்த மலையில இருக்கக்கூடியவர். பருப்பத உமைக்குரு பார்வதி தேவி பர்வதராஜன் மகளா பிறந்தனால, அந்த இமயமலைக்கு மகளா பிறந்தனால பருப்பத உமைக்கு ஒரு புறத்தினை அளித்தவர். எங்க சொல்லி எங்க கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து அவருடைய ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வதியுமே அளித்தவர் தரிசியையே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ரொம்ப அற்புதமான திருப்புகழ். நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். அடுத்து இன்னும் 2 பேர் கை எடுத்து தூக்கியிருக்காங்க. உங்க வந்து யாருன்னா உங்களெல்லாம் கேள்வி கேட்டுக்கெல்லாம் தொடுக்குறாங்கல்ல ககுத்துல. கவிதா சுரேஷ், கவிதா ராமசுவாமி அவங்கதான். வணக்கம் அண்ணே. அரோகரானே. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணிகை வாசனுக்கு அரோகரா. முருகா முருகா வேல் முருகா, முருகா முருகா வேல் முருகா,
முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா நினைத்ததனைய தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனித்த தத்துவமுற்றறியாமல் கதித்த நிச்சயத்து தருவாயே மன்னித்தர் பக்தர் தம கெளியோனே மதித்த முத்தமிழ் பெரியோனே செனித்த புத்திரில் சிறியோனே திருத்தணி பதியிற் பெருமாளே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா அபராத நிந்தை பற்றுழலாலே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் அருந்திட்டு பெறுவேனோ இபமாமுகந்தன கிளையோனே இபவான் மடந்த யுத்தம் இபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன் கூடி பெருமாளே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா கனத்த தத்துவமுற்றறியாமல் கதித்த நிச்சயத்து தருள்வாயே முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா 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 வேல் முருகா ரோகரான தன்னாரும் பழனி மலை நடந்து செல்வோம் சாலை வழி துன்பமெல்லாம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கொஞ்சி மகிழ்வோம் கருணை மழை பொழிக என கெஞ்சி கேட்போம் முருகா முருகா. ரொம்ப அற்புதம். இந்த சிறப்புனா கவிதாட்சி வந்து அபுதாபியில் அவங்க வீட்டுல திருப்பூர் வச்சாங்கன்னாக்க அதுக்குள்ள மாலைகள் எல்லாமே வந்து அவங்க தான் பெரிய சைஸ் மாலை சின்ன சைஸ் மாலை எல்லாமே மொத்த பூ வாங்கிட்டு வந்து அப்படி மாலை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. பூவால மாலை அப்புறம் வந்து வாதாம்பரப்புல மாலையெல்லாம் கட்டியிருப்பாங்க. கனமான மாலை அது எப்படிப்பட்ட மாலைன்னாக்க அவ்வளவு அருமையா இருக்கும். ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு சிலைக்கும் அவ்வளவு அருமையாக பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த முறை பூஜைக்குமே நான் போட்டோ எடுத்து போடுறேன். நான் ரொம்ப நன்றி. ஆமா கரெக்டா சொல்றீங்க. எங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? ஓ ஓகே 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 ஓகே. கரெக்ட் கரெக்ட். ராமசாமி பார்ப்பேன். நீங்க தான் இப்ப வேர்ல்ட் ஃபேமஸ். நாங்கெல்லாம் தான் உங்க பேர் சொல்லி தெரிஞ்சுக்கணுமே. நன்றி நன்றி நன்றி. அடுத்து தீபா நீங்க பாடலாம். நீங்க அடுத்தது ஓகே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஈருமையில் வாகன குகா சரவணா எனது ஈசனென மானமுனது என்று போதும் ஏழைகள் வியாகுலமே ஏதென வீணாவிலுனை இவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ நீருபடு மாலை பொறு மேனியவ வேல அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசர்கள் தாமோடினது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் அடங்கள் வேளா சீறி வரும் மாறவுணன் நாவியுனும் மானை முக தேவ துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகரா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. சம்பந்த பொருட்கள் கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நன்றி நன்றி நன்றி. ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சேரும் அடியார்கள் பதமே துணையது என்று நாடணும். 6 முறை சொல்லி விபூதி பூசுவாங்களாம். அப்படிப்பட்ட அடியார்களுடைய பாதங்களையும் நம்ம நாடணுமா. அப்படி அதில் இந்த பாட்டு பாடும்போது நம்ம விபூதி பூசினா ரொம்ப நல்லது. ரொம்ப அருமை அருமை.
எல்லாருக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முருகப்பெருமான் எவ்வளவு பாடினாலும் நமக்கு மனசு நிறைவு பெறாது. அதனால நம்ம வேற யாரும் பாடுறாங்களும் நிறைவு பண்ணிக்கலாமா சண்முகம்? வாட் இஸ் பிளான் நமக்கு? நான் ஒரு அண்ணே ஒரு திருத்தணியில் உதித்தருக்கும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அவ்வளவுதானே, எனக்கு கொஞ்சம் தானே தெரியும். நல்லா அந்த ஒரு வரியே எவ்வளவு எவ்வளவு இது இருக்கு, வேல்யூ அதுக்கு. அதாவது நம்ம பாடக்கூடிய இடங்கள்ல சிவகணங்கள் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாம் பெருமாளுடைய பேரை கேட்குற நிறைய ரிஷிகள் நீங்க பாடுற இடத்துல இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலா இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளவு ஆசை அவங்களுக்குலாம். நன்றி நன்றி. எல்லாம் ஊர்ல எல்லாம் உங்களுக்கு 9:45 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப லேட் ஆயிட்டாலும் நிறைய பண்ணிட்டுருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு சொல் போற்றி காஞ்சிமா வடிவைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி பன்னிரு கரத்தாய் போற்றி பசும்பொன்மா மயிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறுமுக பரம்பொருளே போற்றி கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரதியே போற்றி எண்ணிரு கண்ணே கண்ணுள் இருக்கும்மா மணியே போற்றி சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தோய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன் மலர் கடப்பமாலை தாங்கிய தோழா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் எரிய மஞ்சை வாழ்க ஞானிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வேல் முருகனுக்கு அரோகரா. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எல்லா நாளும் கொஞ்சம் கந்தபுராணம் சிந்திப்போம். நம்ம இந்த 6 நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கந்தபெருமானுடைய அந்த கந்த புராணத்தை சிந்திக்கிறது, அதோட சில பத்தியெல்லாம் சில சாப்டர் படிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். எல்லா நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கந்தபுராண புஸ்தகம் வச்சிருக்கேன்னா எடுத்து படிப்போம். நம்ம வேற ஏதாவது வச்சிருந்தீங்கனாலும் நீங்களும் படிக்கலாம். நன்றி நன்றி. நல்லா நல்லா இல்ல அரண்டை நெற்றில் 20 வருத்தங்கள் இருக்கும். அதுல 20 வருத்தங்கள் இருக்கு. இந்த 6 நாள் இந்த கந்த சஷ்டி 6 நாள் உண்டா? அவருடைய ப்ரோக்ராம் 6 நாள், நம்முடைய ப்ரோக்ராம் 6 நாள். போறீங்களா? நன்றி நன்றி நன்றி. ஓகே ஓகே. நல்லா நல்லா அரண்டை வச்சு ஆரம்பிக்கலாம். அங்கதான் அந்த 6 பொறிகளாக அங்க கந்தபெருமான் அவதாரம் செய்யறது வந்து இந்த சஷ்டிக்கு ரொம்ப உகந்த பாடல். இந்த முதல் பாடல்ல வருது, அதுதான் வருது. அது ரொம்ப அற்புதமான பாடல். ஆமா ஆமா. அது 10 பாட்டு தான் வரும் அதுல. இதுல 20 நீங்க சொன்னதுனால 20 சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. செந்திலாண்டன் தரிசன மகிமை அதுவும் 10 பாட்டு வரும். மத்தெல்லாம் 10 பாட்டு வரும். சிவசந்தி மாலை 5:51 வரும். ஒரு வரையும் அப்படியே உள்ள போய் தைக்கும் அப்படியே உள்ளத்துல. அப்படியே அற்புதமா இருக்கும். அண்ணே என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அந்த பாடலை பாடுங்க அண்ணே, சிவசந்தி மாலை.
நல்லா 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 நிச்சயமா ஓகே நல்லா நல்லா பார்க்காம தெரியாது, பார்த்து வேணா நான் பாடுறேன். சரிங்க. இதுக்கு தான் பார்க்காம தெரியும். நம்ம வைரம் ஒரு வைரமா பாடுவார் அப்படியே. சின்ன வயசுல அதை சாப்பிட்டா தான் காப்பி அவங்களுக்கு காலையில், அவங்களுக்கு அது பாடினா தான் காலையில் காப்பி அவங்களுக்கு. அதனால அவங்க அப்பா ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே பாடுவாங்க. அவங்க ஆட்சிகள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் தூண்டுகை விநாயகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் கரிய மாணிக்க விநாயகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் பாலசுப்ரமணிய சுவாமிக்கு அரோகரா, திருச்செந்தூர் பஞ்சலிங்கேஸ்வரருக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் நாராயணருக்கு அரோகரா, திருச்செந்தூர் ஜெயந்திநாதருக்கு அரோகரா, திருச்செந்தூர் குமரவிடங்க பெருமானுக்கு அரோகரா, திருச்செந்தூர் சண்முக பெருமானுக்கு அரோகரா. காட்டு வழி போனாலும் கள்ளர் பயமானாலும் கேட்டு வழி காலனா கிட்டுகிலும் நாட்டமுடன் நம்பிக்கையாக நமக்கு விநாயகனா தும்பிக்கையுண்டு துணை. செந்தில் வள நாயகனே சிவனேயுன்றன் சீர்பாதம் போற்றி செய்து சிறப்பாய் பாட வந்து தமிழ் வாக்கருளும் வாலை தாயே மலரடியை நான் அடியேன் வணங்கி நித்தம் தந்திரமச்சடாட்சரத்தை தியானஞ்செய்ய சரஸ்வதியும் சாமுண்டி வீரவாகி செந்தில் வாழ்விநாயகனே முருக ஐயா சீர்பாதம் எந்நாளும் சரணம் காப்பே. ஈசன் மகிழ் பொதிகை முனி குருவும் ஆகி ஈராறு கைதனிலே வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறி அசுரரை வென்று பண்பான அமரருரு துயரம் தீர்த்த தேசிகனார் செந்தில் வடி வேலர் மீதில் தீர்க்கமாய் 54 கவி நான் சொல்ல மாசில்லா பரஞ்சோதி ஒற்றை கொம்பன் மலரடியை அனுதினமும் வணங்குவாமே. காருகந்த மேனியனும் அயனும் காணார் கடவுளர்க்கு உபதேசம் அருளும் மூர்த்தி பாருகந்த குவிமுலையாள் உமையாள் இந்த வளர்மணியே செழுஞ்சுடரே மயில் கடம்பா தாருகந்த 12 கையும் தோளும் கண்முகனே முன்னிருதாள் சதங்கை கொஞ்ச சீருகந்து எனையாளும் ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி. முத்து நவ ரத்ன முடி அசையும் முல்லை முருவலுரு கனிவாயும் முகங்கள் ஆறும் சற்றுகுர மாது வள்ளி தெய்வானை சூழ மயில் சேவல் கொடி இலங்க அன்பு கூர்ந்து எத்தேச காலமுந்தன் பாதம் போற்றி எளியேன் நான் தெண்டனிட என நீ காக்க சிற்றடியில் சிலம்பு கொஞ்ச ஐயாவாவா சிவ சிவ செந்தில் வளர் சிவனே போற்றி. மெய்யுற்ற பரச்சுடரே கருணை மூர்த்தி வேதாந்த மெய்ப்பொருளே அமலநாதா மையுற்ற கூர்விழியாள் வள்ளி அம்மாள் ரசிக ரசிகாமணியே பாபா என் முன் கையுற்ற வேல் துலங்க கிடைதள்ளாட கனகபத சிலம்பு தண்டை கலீர் என்றன் முன் மெய்யுற்ற யான் போற்ற ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி. அறியாத ஏகவெளி வீதியாகி அகண்ட பரி பூரணமாய் வாசி யோகம் சுடியாகி சுடுமுனையில் சூட்சுமமாகி துலங்குகின்ற விந்துவும் நாதமாகி ஒளியாகி பரஞ்சுடராய் உருவம் ஆகி ஒன்றிரண்டாய் மூன்றாக உலகம் எங்கும் தெளிவாக விளையாடும் ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி. அன்பருளம் வேவுகின்ற ஐயாவாவா அரகர ஆறுமுக சுவாமி வாவா உம்பர்குடி வாழ வந்த உறவே வாவா ஓம் நமச்சிவாய குரு மூர்த்தி வாவா எம்பெருமான் என் சுவாமி நாதா வாவா என் கோவே என யாழும் தேவே வாவா தென்பொதிகை முனிவணியும் ஐயாவாவா சிவ சிவா செந்தில் வளர் சிவனே போற்றி. உன் பதத்தை காணாத விழிதான் என்ன உன் செயலை பாடாத வாய்தான் என்ன
அன்புடனே உனை துதியா சிந்தை என்ன, அனுதினமும் சேவை செய்யா கைதான் என்ன, நம்பனையே தியானம் செய்யா மனந்தான் என்ன, இந்த நாயுடலை வளர்த்தும் என்ன இருந்தும் என்ன, தென்பொதிகை முனிவணியும் ஐயாவாவா, சிவ சிவ செந்தில் வளர் சிவனே போற்றி, துப்பையா என் சுவாமி வாவா என்று துதிக்க மிக அடிபணிந்து அழைத்த வேளை, அப்பையா என் முன்னே வருவதற்கு ஆயாசம் ஏது சொல்லு அடியேன் உன்னை, எப்பையா மறந்திருந்தோம் குறைகள் ஏது, இதுவேதும் அறிந்ததில்லை எனக்கே அன்பாய், செப்பையா வாய் திறந்தே ஐயாவாவா, சிவ சிவ செந்தில் வளர் சிவனே போற்றி, அலங்கார ரவிமதி சூழ்மலையும் சார்பும் அமிர்த நதி சுத்தி வரும் அல்லி தேசம், இலங்குகின்ற மாத்தூரின் நடுவே கம்பம், 8 சாத்தி வைத்த வட்ட வீடு, உலங்குகின்ற மேவாசல் துணிந்த வீடு, தூக்கி இரு கால் பாதம் தோம் தோம் என்று சதங்கை பாதம் தனை காட்டி ஐயாவாவா, சிவ சிவ செந்தில் வளர் சிவனே போற்றி, பாலான வெண்ணீற்றில் படியும் போது பழமான உண்மேனி பளிங்காய் தோன்றும், மேலான சந்தனத்தில் திகழும் போது விரிகதிரோன் முகம் சிவந்து வெட்கி போவான், காலான தாமரையில் பாலும் தேனும் கரைபுரண்டு நிற்கையிலே கடலும் தோற்கும், வேளாவும் பேரழகை பழனி குன்றில், வேளாவும் பேரழகை பழனி குன்றில் விரைந்துண்ண வருகின்றோம் விருந்து வைப்பாய், ஐயா விரைந்துண்ண வருகின்றோம் விருந்து வைப்பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி. குழந்தைக்கு ஆமாமா ஓகே ஓகே ஆச்சு. அரோகரா. சரி 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 நல்லா 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 இல்ல நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. நல்லா நித்திய நல்லா வர்றது மட்டும் இல்லாம அவங்களும் நிறைய திருப்புகள்ல பங்கு கொள்ளணும். எனக்கு அது நீங்க அதாவது இன்டெரக்டா ஒரு சீக்ரெட் அதான். நம்ம வந்து என்ன காரணத்துக்கு நம்ம படைச்சிருக்கிறாரோ அந்த காரணத்தை வேண்டிக்கிட்டோம்னாக்க அதுக்காக வந்து உடம்பு சரி பண்ணிடுவாரு. நம்ம இறைவன் மேல அன்பு செலுத்திருக்கா பிறந்திருக்கிறோம், திருவடி அடையிருக்கா வந்திருக்கிறோம், அது நோக்கி செலுத்தினா பாக்கி எல்லாமே சரியாயிரும். கொடுங்கண்ணே, திருப்புகள் புக்கு வேணும்னு. அந்த திருப்புகள் புக்கு அனுப்பி வச்சிடறாச்சு. இந்த வாரம் அனுப்பிடுவோம் கண்டிப்பா. ரொம்ப தாமதத்திற்கு மன்னிக்கணாச்சு. பரவாயில்லண்ணா, ஆனா எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அது எப்படி படிக்கிறது, அது புக்கு பார்த்து படிக்க முடியும். அதுக்காக தானே நான் ஏதாச்சும் தப்பா நான் சொல்லிக் கொடுக்குற பாட்டு எல்லாமே இதுல குரூப்ல போட்டுட்டு வர்றேன். அந்த PDF பண்ணி நம்ம விளக்கத்தோட போட்டுட்டு வர்றேன். இது வரைக்கும் சொல்லி கொடுத்தல போட்டுட்டோம். நான் புக்கு புத்தகம் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்க பண்ணிடுறேன். தாமதத்துக்கு மன்னிக்கணும். அதான் நம்ம வேண்டியதை தொடர்ந்து செய்வோம் நம்ம. நன்றி நன்றி. நன்றிண்ணே, ரொம்ப அருமையா இருந்துச்சுண்ணே உங்க பாட்டு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் போயிருச்சு. நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். நன்றி 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 அண்ணே, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி அண்ணே, நல்ல உருக்கமா பாடுனீங்க அண்ணே. நன்றி நன்றி ஆச்சு. நன்றி அண்ணே, முருகனே நேர்ல வந்த மாதிரி இருந்துச்சுண்ணே.
ஓ சரி, நல்லா நல்லா. நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி ஆச்சு, நன்றி ஆச்சு. அண்ணா நீங்க இவ்ளோ என்ஜாய் பண்ணி பாடுவீங்கங்கிறது இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா ஆரம்பத்துல சூப்பரா இருந்துச்சு. வாத்தியார்களை பார்த்தாக்க வந்துரும், அந்த ஆர்வம் வந்துரும் எல்லாரும் சேர்ந்து பாடும்பொழுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி ஆச்சு, நன்றி ஆச்சு. ஆனா பாக்கும்போதே அந்த அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு எனர்ஜி வந்து எங்களுக்குள்ளேயும் வந்துருச்சு அண்ணா. அந்த மாதிரி அந்த கைத்தட்டி அந்த அந்த குரல்ல வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருந்தது அண்ணா. நன்றி 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 முனைச்சி. நல்லா நன்றி அண்ணே. எல்லாம் உங்களோட சேர்ந்ததுனாலதான் எல்லாம் அவ்வளோ எனர்ஜி வர்றதுக்கு காரணம். நம்மளா தனியா இருந்தா இந்த அளவுக்கு எனர்ஜிலாம் வராதுல்ல. அண்ணே நாங்கெல்லாம் மியூட்ல தானே இருந்தோம், எப்படின்னு நீங்க எங்களோட சேர்ந்ததுனால தான் எனர்ஜி வந்ததுன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்க, கேக்குறீங்க அப்படிங்கிற ஒரு இது இல்ல, நடுவுல நீங்க ரியாக்ஷன் வேற போடுறீங்க எல்லாரும். சூப்பர் அண்ணே, சூப்பர் அண்ணே. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. இவ்வளவு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா. நன்றி அண்ணே. ஈர்ப்பு இருக்கும் நினைக்கிறேன். நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. விசாலாட்சி வச்சு இங்க பெரியத்தாம விசாலாட்சியா? நான் அதான் சாலாவான்னு கேட்டேன் நான் டக்குன்னு. எனக்கு ஆனா குரல் எனக்கு மேட்ச் பண்ண முடியல. போயிட்டாங்களா? நன்றி அண்ணா. அண்ணா நன்றி 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 ஆச்சு. நன்றி அண்ணா. அவங்க பாண்டிச்சேரி சொன்னாங்க, பாண்டிச்சேரி சொன்னாங்க. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி எங்க பெரியத்தம்மா சாலான்னு இருக்காங்க. ஆனா குரல் அவங்க குரல் மாதிரி இல்லையேன்னு சொல்லி டக்குன்னு நான் ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அஜி, தேங்க்யூ அஜி. அண்ணா தேங்க்யூ அண்ணா, ஹாப்பி கந்த சஷ்டி அண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ, ஹாப்பி கந்த சஷ்டி உங்களுக்கும். நன்றி 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 எல்லாருக்கும். ரொம்ப மன உருகி பாடுனீங்க அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ அஜி, தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு பாட்டு மனப்பாடமா எப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. சிவசினிமாலாம் பார்த்து தான் பாடினேன் நான். சிவசினிமால 1-2 பாடம், ஒரு 4-5 பாடம் தான் தெரியும் எனக்கு, முழுசா தெரியாது. நிறைய பாடல்கள் வந்து அப்படியே ஃபுல்லா பைஹார்ட்டா மனசுல ஃபுல்லா ஏத்திட்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்றீங்க, எப்படிதான் தெரியும். டெய்லி பாடணும்னா நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணுன்னா இது பண்ணிட்டு. ரொம்ப நன்றி. நீங்க பாடுறத பார்த்து எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்குண்ணே, இது மாதிரி நம்மளும் பாடணும் அப்படின்னு. நல்ல நல்ல சூப்பர் சூப்பர், எல்லாரும் பாடணும். ஃபாலோ பண்றதுக்கு நன்றி அண்ணே. வணக்கம். நாங்க இன்னைக்கு தான் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மாலை உங்க குரல்ல கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு கலந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி அண்ணா. நன்றி நன்றி சுலோச்சனா, நன்றி நன்றி அண்ணே. நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு உங்க குரல்ல கேட்கும் பொழுது. ரொம்ப அண்ணே பேத்தி பாடு. வெக்கப்பட வேண்டாம், பாடு. கேட்கணுமா அவங்க பாட்டை? சொல்லு. இறைவா உண்மை வணங்கிடுவோம், என்றும் எம்மை காத்திருவாய், நல்ல பிள்ளைங்களாய் நாவால மிரமும் நமக்கு அருள் புரிவாய். அம்மா என்றால் அம்மா என்றால் அன்பு, ஆசா என்றால் பண்பு, இதனும் சேர்ந்து அகிலம் இடையில்லாத சொர்க்கம், உண்மை பொடிந்த உறவு, ஊக்கம் கொடுக்கும் ஏனி, ஐயம் என்பது இல்லை, ஒத்தமை உருவா உறவு. சூப்பர். எந்த ஸ்கூல்? நான் அந்த ஸ்கூல்ல சேர்ந்துருவேன். எந்த ஸ்கூல் சொல்லு? எல்கேஜிலே பெங்களூர் கிட்ஸ் எல்கேஜினே. ஓ ஓகே ஓகே, பெங்களூர் கிட்ஸ் ஸ்கூல் பேரா? ஆமா. சரி சரி. பேரு? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் அல்மேல். உன் பேர் சொல்லு. ஸ்ரீயா. ஸ்ரீயா. ஸ்ரீயாவா? அடே ரொம்ப சூப்பரா இருக்கு பேரு. நல்லா இருக்கு. நானும் இந்த பேர் மாத்திக்கலாமான்னு பாக்க. நான் இந்த பேர் வச்சுக்குவா நானும். அரியக்குடி தாயார் பேருன்னு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க சொல்லிட்டோம். சரி சரி சரி. பேரன் ஸ்ரீராமு. இவ சின்ன 2வது மகனுடைய பொண்ணு.
ஓகே 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 பெரியவன் பையன் வந்து ஸ்ரீராம், இவ ஸ்ரீயா. ஓகே 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 சூப்பர் சூப்பர். அருமையா பாடுறா. அதான் முதல்ல பாட சொன்னேன், வெக்கமா இருக்குன்ட்டா. அப்புறம் இரு எல்லாரும் இது பண்ண பிறகு நீ பாடி காட்டுன்னு அப்புறம் பாடினா. சரி சரி சொல்லுவானே, சரி சரி. விநாயகர் ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன், சொல்லுவா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே ஓகே. நன்றி. நீ நல்லா பாடுறீங்க. தேங்க்ஸ் ஆச்சி தேங்க்ஸ் ஆச்சி நாகமேச்சி நன்றி நன்றி. நான் கூட பாடுவேனே, ஆனா நீங்க நல்லா பாடுறீங்க. நானும் நல்ல நீ பாடுவேன். சூப்பரா பாடுறீங்க. இந்த குரூப்ல பாடுவேனே, சிவசிந்தி மாலை பாடுவேன். அப்படியா? நீங்களும் நல்லா ஓகே ஓகே பாடுவீங்க. ஓகே. நல்லா பாடுவேன் நான். நீங்க நல்லா பாடுவீங்க. நாளைக்கு பாடுங்க ஆச்சி நீங்க. நீங்க கொஞ்சம் பாடும்போது கொஞ்சம் அப்படியே இது பண்ற மாதிரி இருக்கனே, போர்ஸா பாடும்போது அது கேட்கும்போது ஒரு இதா நம்மளும் அப்படி பாடணும்னு நினைக்கிறேன். சரி 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 சரி. நான் கொஞ்சம் ஸ்லோவா பாடுவேன், நீங்க நல்லா பாடும்போது அந்த மாதிரி பாடணும்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டும் பாடுறாரு. அது ஒரு வரியிலயும் அவர் அப்படியே நிறைஞ்சிருப்பாரு. ஒரு வரியில நிறைஞ்சிருப்பாரு. அதனால அத பாடும் போதுனே கொஞ்சம் அந்த இதா இருக்கு பாடும்போது. நன்றி 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 ஆச்சி நன்றி. ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி ஆச்சி நன்றி ஆச்சி. சரிங்க. ஓகே சண்முகம், தேங்க்யூ வெரி மச். ஓகே கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சண்முகம். விகடமன் ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கும். நன்றி ஆச்சி தேங்க்யூ. எல்லாமே பழையாண்டவருக்கு. ஆமா, என்ன அடியார்களை வழிபட்டு தான் நம்ம அடியார் வழிபாடு தான் நம்ம முக்கியம். அந்த பையன் சொன்னால அஸ்வின் அண்ணாமலை, அடியார்கள் வழிபாடு, குரு வழிபாடு, சங்கம் வழிபாடு, அதுக்கப்புறம் தான் இறைவன் வழிபாடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அடியார்கள்லாம் இங்க இருக்காங்க. குரு லீவ் பண்ணிட்டாருல இருக்க வந்து. குருஜியில போயிட்டாரு நினைக்கிறேன். குருஜி போயிட்டாரு. வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. பரவாயில்ல. நன்றி. அவரே இணைத்தவங்க நன்றி சண்முகம். நல்லா ஓகே. தேங்க்யூ.